டிசம்பர் மாதம் வரப்போகுது. எஸ், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதமும் கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுக்கும் லேட் நைட் படுக்கிறதுக்கும் சோஷியல் மீடியா மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட டைமை நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணணும். இந்த கிளைமேட்டுக்கு காலைல எந்திரிக்க முடியல, இந்த கிளைமேட்டுக்கு நான் சீக்கிரமாக தூங்கணும் போல் இருக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தாக அடிக்குது, எனக்கு ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிடணும் போல் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய எக்ஸ்கியூசஸ் உங்களை படிப்புலேருந்து வெளியே கொண்டு வருதா? நீங்கள் தான் உங்களோட லைஃபோடைய பாஸ். உங்களோட எதிர்காலத்துக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தேவையா, இந்த ப்ளஷர் எல்லாம் தேவையாங்கிறத பார்த்து இந்த ஒரு 3 மாதம் வேலை செய்யுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வெயில் காலம் கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஆனால் இந்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் போடுற எஃபர்ட் தான் உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி உங்களை ஓட வைக்கும். ஸோ மறக்காமல் நல்லபடியாக ஆழ்ந்து திறமாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். சிபிஎஸ்சி மட்டும் இல்லை, மெட்ரிகுலேஷன், இன்னும் ஸ்டேட் சிலபஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல நிலைக்கு வாங்க.